இந்த ஜெபம் உனக்காக. தேவன் உன்னை கைவிட மாட்டார். இந்த வீடியோ பார்க்கும் நீ சோர்ந்து போயிருக்கலாம், பலமில்லாமல் இருக்கலாம், ஏன் நம்பிக்கை கூட இழந்து இருக்கலாம். ஆனால் இன்று இந்த ஜெபம் உனக்காக. அன்புள்ள பரலோக தந்தையே, உலகம் கைவிட்ட இதயங்களை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளே உடைந்திருக்கிறார்கள். அவர்கள் வலிமையாக நடிக்கிறார்கள், ஆனால் இரவில் அமைதியாக அழுகிறார்கள். கர்த்தாவே, இந்த வீடியோ பார்க்கும் ஒவ்வொருவரின் கண்ணீரையும் நீர் துடைத்தருளும். அவர்கள் சுமக்கும் பாரத்தை நீர் எடுத்துக்கொள்ளும். அவர்கள் பயத்தை அமைதியாக மாற்றும். தேவனே, அவர்கள் வாழ்க்கையில் மூடப்பட்ட கதவுகள் இருந்தால் புதிய கதவுகளை திறந்து வையும். அவர்கள் முடிந்தது என்று நினைக்கும் இடத்தில் இப்போதுதான் ஆரம்பம் என்று காட்டும். அவர்கள் காயங்களை சாட்சியாக மாற்றும். அவர்கள் கண்ணீரை களிப்பாக மாற்றும். அவர்கள் தோல்வியை ஜெயமாக மாற்றும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. நான் கைவிடப்படவில்லை, நான் மறக்கப்படவில்லை. தேவன் என்னுடன் இருக்கிறார். அவர் நினைவில் நான் என்றும் உள்ளேன். என் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை என்று உங்கள் நாவில் அறிக்கையிடுங்கள். இன்று நீ சோர்ந்து இருக்கலாம், ஆனால் நாளை நீ சாட்சியாக இருப்பாய். இன்று நீ அழுகிறாய், ஆனால் நாளை நீ சிரிப்பாய். இந்த இரவு நீண்டதாக இருக்கலாம், ஆனால் விடியல் வருகிறது. உலகம் கைவிட்டது, ஆனால் தேவன் உங்களை கைவிடவில்லை. அவர் இருந்தார், அவர் இருக்கிறார், அவர் எப்போதும் இருப்பார், உங்களுடனே இருப்பார். தேவனே, இன்று இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொரு இதயத்திற்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் பேச முடியாத வேதனையை நீர் அறிவீர். அவர்கள் மறைக்க முயன்ற கண்ணீரை நீர் பார்த்தீர். கர்த்தாவே, உலகம் புரியாத துயரத்தை நீர் மட்டும் புரிந்து கொள்ளுகிறீர். மனிதர்கள் விலகிய நேரத்தில் கூட நீரே அருகில் நின்றீர். இன்று உடைந்த இதயங்களை உன் சமாதானத்தால் நிரப்பும். தோல்வியால் தளர்ந்தவர்களுக்கு மீண்டும் எழும் தைரியம் தாரும். கர்த்தாவே, இரவு முழுதும் அழுது தூங்கியவர்களுக்கு இன்று அமைதியான தூக்கம் தாரும். பதில் இல்லாமல் காத்திருப்பவர்களுக்கு ஒரு அடையாளம் தாரும். நான் இருக்கிறேன் என்ற உமது சத்தம் அவர்களின் உள்ளத்தில் கேட்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தினாலே. இன்று இந்த நிமிடத்தில் இயேசுவே, பயம் அவர்களை விட்டு அகலட்டும், சந்தேகம் அகலட்டும், இருள் அகலட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உம் ஒளி அவர்களின் வாழ்க்கையில் புதிதாய் பிரகாசிக்கட்டும். கர்த்தாவே, வலி நிறைந்த இதயங்கள் நம்பிக்கையால் நிரம்பட்டும். கண்ணீர் விதைத்தவர்கள் சிரிப்பை அறுவடை செய்யட்டும். இந்த ஜெபத்தை விசுவாசத்துடன் கேட்கும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். இந்த ஜெபம் உங்களுக்கு ஆறுதல் தந்திருந்தால் கமெண்டில் ஆமீன் என்று எழுதுங்கள். ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அருகில் நீ இருக்கிறாய்.